சீர்காழி பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெண்மணி கருப்பாக குட்டையாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லா நார்மலான ஒரு பர்சன் மாதிரி தான் இருந்தாங்க. தலை சீவி பொட்டு வச்சு நல்லா புடவை கட்டியிருந்தாங்க. ஆனால் அவங்க செஞ்ச ஒரு சம்பவத்தை பார்த்தது தான் கொஞ்சம் என் மனசு கொஞ்சம் கதி கலங்குது. என்ன பண்ணாங்கன்னா, இந்த அளவு இருக்கும் ஒரு காகிதத்தை மடித்து காதில் வச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம ஃபோன் பேசும்போது ஆப்போசிட் பார்ட்டி ஏதாவது சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் நம்ம அமைதியாக இருப்போம், கேட்போம், அப்புறம் நம்ம பேசுவோம். அதே மாதிரி அவங்க பேசிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க, பேசுகிறாங்க. அப்படியே ஃபோன் பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கண்காணிச்சிட்டே இருந்தேன் இவங்கள. என் பக்கத்தில் இருந்த 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு சிரிச்சிட்டாங்க. ஆனால் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு சிரிக்கணும்னு தோணவே இல்லை. அவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டத்தினால இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்கன்னு தெரியல. அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ தாங்க முடியாத கஷ்டத்தை ஏதோ அனுபவிச்சிருக்காங்க. அதனால் அவங்க இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்காங்க. எனக்கு அதுதான் சிந்தனைக்கு வந்துச்சு. அவங்கள மாதிரி அவங்கள பார்த்து எனக்கு சிரிக்கணும்னு தோணலை. அதனால் மக்களே, வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. சிரிக்கிறவங்க எல்லாருக்கும் கஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஐயோ கஷ்டம் வந்துச்சுன்னு யாரும் யோசிக்காதீங்க. ஏன்னா அதையே யோசித்தோம் அப்படின்னா நம்ம மனநிலை பாதிக்கப்படும். ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த பிரச்சனை யாரால் வந்துச்சு, நம்மளால் வந்துச்சா, அவங்களால வந்துச்சா, என்ன பண்ணதுனால வந்துச்சு அப்படின்னு யோசித்து அதை எப்படி நம்ம தீர்வு கட்டலாம் அந்த பிரச்சனைக்கு அப்படின்றத யோசிங்க. இல்லை எனக்கு தீர்வுக்கு யோசிக்க தெரியல அப்படின்னா, கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் கடவுள் மேலே பாரத்தை தூக்கி போட்டு அமைதியாக இருங்க. காலம் பதில் சொல்லும். ஏன் சொல்கிறேன்னா, என்றைக்குமே பிரச்சனையை யோசித்தா மனநலம் பாதிக்கப்படுற மாதிரி தான் போகும். அதனால தான் சொல்கிறேன்.